அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். பாருங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வழிநடத்துதலிலே நாம் வாழ வேண்டும். தேவ பிரசன்னம் நம்மளை வழிநடத்தும் போது நாம் செய்கிற காரியங்களிலே அவருடைய கரத்தை பார்க்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். யாத்ராகமம் 40 பாருங்க, 36, 37, 38 பார்த்தீங்கன்னா, வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. பிரத்யட்சமாய். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்துறாருன்னா, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். இது தெரியும் இல்லையா? அப்போ இங்க என்ன பண்றீங்கன்னா, பிரத்யட்சமா எல்லாருடைய கண்களுக்கும் அது தெரிந்திருந்தலாம். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்மளை ஆண்டவர் நடத்துவதை இந்த உலகம் காண வேண்டும், நம்முடைய குடும்பத்தினர் காண வேண்டும், நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் காண வேண்டும், பிரத்யட்சமாய் அது தெரிய வேண்டும். இவங்கள ஆண்டவர் தான் ஏன் நடத்துறாரு? இவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கியா? இவங்க கடவுள் சொல்றபடியே தான் போறாங்கயா? இவங்க கடவுள் இவங்களோடய இருக்காங்க? அவங்க சொல்லணும் பாருங்க, கர்த்தர் தான் இவனை வழி நடத்துகிறார். இவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு ஒரு சக்சஸ் வந்துருது, என்ன பிசினஸ் எடுத்தாலும் அவனுக்கு ஒரு சக்சஸ் வந்துருது. இவன் கர்த்தர் தான் இதுக்கு காரணம், எல்லாரும் சொல்லணும் பாருங்க. ஆனா இதுக்கு கீ என்ன, திறவுகோல் என்ன? முந்தின வசனமும் அதுக்கு முந்தின வசனம் என்ன போட்டிருக்கு? மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள், மேகம் எழும்பாதிருந்தால் எழும்பும் நாள் வரைக்கும் காத்திருப்பார்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற இந்த குறைவு என்னன்னா, நம்மளால காத்திருக்க முடியல. ப்ரெஷர் மேல ப்ரெஷர். அதனால என்ன செஞ்சிடறோம், ஆண்டவர் சொல்லலை அப்படின்னா டகார்னி ஏதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதை செஞ்சிருவோம் அப்படின்ட்டு செஞ்சிடறோம் பாருங்க. அப்போ சவுல் ராஜா இதுதான் செஞ்சான். சாமுவேல் சொல்லியிருந்தாரு, நான் வர வரைக்கும் பலி செலுத்தக்கூடாதுன்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய ப்ரெஷர், டகார்னு என்ன செஞ்சிடான், பலி செலுத்துறான், ராஜ்யபாரத்தையே இழந்து விடுகிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிரசன்னம் உங்களை வழி நடத்தும் என்றால் தேவன் சொல்லும் வரை காத்திருங்கள். தேவ பிரசன்னம் உங்களை வழி நடத்தும் என்றால் தேவன் சொன்னால் உடனே கீழ்ப்படியும். இது ரெண்டு நம்ம செய்யறப்ப பிரத்யட்சமாய் அவருடைய பிரசன்னத்தை நாம் காண முடியும், நம்மை சுற்றி உள்ளவர்களும் காண முடியும். ஆமென். அப்போ தேவ பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் என்ன செய்தாலும் அந்த காரியம் வாய்க்கும்படியாய் செய்வார். தேவ பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் பொழுது நாம் எடுக்கும் தீர்மானங்களிலே கர்த்தர் கூட இருப்பார். தேவ பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் போது நாம் செய்யும் காரியங்களிலே அவர் கூட இருந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நம்ம சொந்த சுய பலத்தை நம்பி சுய புத்தியை சார்ந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, இது ஈஸி தானே, நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுட்டு அதுல தோல்வி கண்டு விடுகிறோம். ஒரு சின்ன சாய்ஸ் தான், ஒரு சின்ன தெரிந்து கொள்ளுது, ஆனா விளைவு மோசமாகி விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கே அதை செஞ்சிருக்கலாம்ல, அன்னைக்கே இது இப்படி பேசி அர்த்தமே இல்லை பாருங்க. அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்த உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, அப்பா நீங்க எங்களை வழி நடத்துங்க, உங்க பிரசன்னம் என்னை வழி நடத்தட்டும், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்னை காத்திருக்க சொல்லும் பொழுது நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம அவர் பிரசனத்துல காத்திருக்கும் பொழுது நாம புதுபலன் அடைந்து உயர உயர எழும்பி உயர உயர பரப்போம். ஆமென். எனவே அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாம தேவ பிரசனத்துல காத்திருங்க. தேவன் சொல்லுவார்ன்னு சொன்னால் தைரியமாய் தாமதிக்காமல் அதை செய்யுங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்துகிறது என்று சுற்றியுள்ளவர்களும் பிரத்யட்சமாய் காண்பார்கள். நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வதை அவர்கள் கண்டு கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.